ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி குதிரைவாலி பொங்கல் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு கிளாஸ் அளவுக்கு குதிரைவாலி வந்து அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ பவுட்ரு வந்து அரைக்கணும். இப்போ இதுக்கு கூட ஒரு அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா பவுட்ரு அரைச்சி எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா குக்கரில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து, நெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக முந்திரி பருப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு, நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பவுடரை உள்ள சேர்த்துட்டு அதையும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு, நம்ம டோட்டலாக 1 கிளாஸ் அளவுக்கு அரிசி, அரை கிளாஸ் அளவுக்கு சிறுபருப்பு சேர்க்குறதுனால 1.5 கிளாஸ்க்கு இப்போ 3 கிளாஸ் வரும். அப்போ அதை அப்படியே டபுள் பண்ணிக்கணும். கிடச்சிருக்க ஆன்சர் 3 அப்படின்னா அது கூட இன்னொரு 3 சேர்த்து டோட்டலாக 6 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ ஊற வச்சுருக்க அரிசியும் லைட்டாக சிறுபருப்பு ரோஸ்ட் பண்ணிவிட்டு கழுவி உள்ளே சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 3 விசில் போட்டுட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 3 விசில் போட்டுக்கலாம். ஏன்னா மில்லட்டை பொறுத்த வரைக்கும் மேலே வந்து தண்ணியாக இருக்கும், கீழே வந்து அடி பிடிச்சிரும். அதனால 3 விசில் போட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான குதிரைவாலி பொங்கல் ரெடி ஆகிட்டு. இதோட ஃபுல் வீடியோ பின் பண்ணி வச்சுருக்கேன், செக் பண்ணி பாருங்கள்.